செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜரான நிலையில் தற்போது அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தற்பொழுது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டினை பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக புழல் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் அள்ளி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜி மீதான அந்த குற்றச்சாட்டு குறித்த விவரங்களை நீதிபதி முதலில் முழுமையாக ஆங்கிலத்தில் படித்து முடித்தார். ஆங்கிலத்தில் படித்து முடித்த பின்னர் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ன என்பது தொடர்பாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். தற்பொழுது ஆங்கிலத்தில் படிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு ஆங்கிலம் புரியாது, எனவே தமிழில் படிக்குமாறு செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை எடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மீண்டும் ஒரு முறை தமிழில் முழுமையாக அனைத்து குற்றச்சாட்டுகளையும் படித்தார். அதில் செந்தில் பாலாஜி மீதான புகார்கள் என்ன வேலைக்கு எவ்வளவு ஊதியம், எவ்வளவு தொகை நிர்ணயிக்கப்பட்டது, அந்த தொகை எவ்வளவு பெறப்பட்டது, யாராருக்கு இதில் தொடர்பு, அந்த குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர், அதே போல அவரது உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட பலரினுடைய பெயர்களும் நீதிபதி வாசித்து காட்டினார். அதே போல யாரோருடைய வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை, இந்த தொகை மூலம் சொத்துக்கள் வாங்கப்பட்டு இருக்கிறது, சட்டவிரோதமாக இந்த பணம் சம்பாதித்து அதன் மூலம் சொத்துக்கள் வாங்கப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் நீதிபதி படித்து காட்டினார். இதனை தொடர்ந்து அந்த முழுமையாக அனைத்து அந்த குற்றச்சாட்டுகளும் படித்து முடித்த பின்னர் நீதிபதி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா என செந்தில் பாலாஜியிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தாம் முழுமையாக மறுப்பதாக தெரிவித்திருக்கிறார். தான் ஒரு நிரபராதி எனவும் இந்த வழக்கு புனையப்பட்டு இருக்கிறது என்றும் நீதிபதியிடம் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மேலும் வேறு ஏதாவது சொல்ல விரும்பலாம் என்றும் தெரிவித்தார். அப்பொழுது சில கருத்துக்களை செந்தில் பாலாஜி சொல்ல முற்பட்ட பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞரும் ஏதோ கருத்தை சொல்ல முயன்றார். அப்பொழுது வழக்கறிஞரிடம் செந்தில் பாலாஜி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்கு குறுக்கிடுகிறீர்கள் என கேட்டார். அப்பொழுது அதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞரை பொறுத்தவரை நான் நீதிபதியிடம் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என கூறினார். அதற்கு செந்தில் பாலாஜி நானும் நீதிபதியிடம் தான் இந்த கருத்தை சொல்லி வருகிறேன் என கூறி தனது மீதான குற்றச்சாட்டுகளை தான் முழுமையாக மறுப்பதாகவும் தான் ஒரு நிரபராதி, இது தன் மீது புனையப்பட்ட வழக்கு என்று தெரிவித்தார். மேலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு தன் மீது பதியப்பட்டுள்ளதாகவும் குற்றத்தின் மூலம் தான் எந்த சொத்துக்களையும் வாங்கவில்லை என்றும் செந்தில் பாலாஜி நேரடியாக தெரிவித்தார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் தெரிவித்ததோடு இந்த வழக்கில் தனக்கு எதிரான சாட்சியங்களை தான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புவதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். வழக்கமாக குற்றச்சாட்டின் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் நிற்க வைக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு ஒரு நாற்காலி வழங்கப்பட்டு அதில் அமர வைக்கப்பட்டார். அவர் தனது பதிலை சொல்லும் பொழுது மட்டுமே அவர் எழுந்து நின்று அந்த பதிலை அளித்தார். அது மட்டும் இல்லாமல் அவரது உடல்நல குறைவு காரணமாக கையில் அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவதற்கான அந்த ஊசி கூட அவரது கையில் இன்னும் இருக்கிறார். அதனுடன் தான் அவர் நீதிமன்றத்துக்கும் அழைத்து வரப்பட்டு இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு பதிவு நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை 16ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு நீதிபதி எஸ் அள்ளி ஒத்தி வைத்திருக்கிறார். வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இதனிடையே செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி இன்னும் நீதிமன்ற வளாகத்தில் தான் இருக்கிறார். அதாவது நீதிமன்ற அறையை விட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கிறார். அவர் இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கான சான்றுகள் எல்லாம் அளிக்கப்பட்டு அவரிடம் கையொப்பம் பெறப்படும். அந்த கையொப்பத்தில் அவர் அந்த ஆவணங்களில் கையெழுத்திட்ட பின்னர் மீண்டும் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படுகிறார். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவை இன்றைய தினம் மேற்கொள்வதை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் நேற்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக இந்த குற்றச்சாட்டு பதிவு தொடங்குவதற்கு முன்பாக
நீதிபதி அள்ளி அறிவித்தார். அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு மெமோ ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாகவும், அதாவது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் நீதிமன்றம் அதனை ஏற்க மறுத்து உடனடியாக குற்றச்சாட்டு பதிவை தொடங்கி குற்றச்சாட்டு பதிவை நிறைவு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.